இங்க தெரியாம தான் கேக்குறேன். இவன் என்ன ஆண்டாளுக்கு அம்மாவா இல்ல இவனுக்கு அம்மாவா? யோ, இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட இந்த மாதிரி அழகாப்பிடா இருக்க அம்மாவா இருக்கிறத விட எனக்கு அம்மாவா இருந்துட்டு போறாங்க. அழகர், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? அப்பா, நீங்க என்ன பொண்ணா பாக்குறீங்கிற நம்பிக்கையில நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, தப்பு உங்க மேலதான்ப்பா. நீ என்னடி அப்பாவை தப்பு சொல்லிட்டு இருக்க? கத்தி எடுத்து குத்த வந்தது என் அப்பாவா இல்ல அவனா? என்ன முழுசா கொஞ்சம் பேச விடுறியா? நான் இன்னைக்கு நடந்ததை பத்தி பேசல, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் வச்சுதான் சொல்றேன். அப்பா, நீங்க ஆண்டாள் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான பாசத்தால அவ வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. அத பாரதி, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கிறவ நீ? ஆமாப்பா, ஒரு அப்பாவுக்கு பெண் குழந்தைய பிடிக்கிறதும் ஒரு மகளுக்கு தான் அப்பாவை பிடிக்கிறதும் இயற்கையான விஷயம்தான். ஆனா நீங்க அவளை உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க செய்யற தப்பு. சரிதா, இவனை நம்பி எப்படி என் பொண்ணை அனுப்ப சொல்ற நீ? யாருதா இவனை? அவங்க வீட்லயே நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி நம்புவேன்? அப்பா, நீங்க ஒண்ணு அவரை நம்ப வேண்டாம். உங்க பொண்ண இறுக்கி புடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கையை மட்டும் விடுங்க. அவளும் அவ புருஷன் கூட போய் வாழட்டும். கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டுமே, அடிபட்டு அவங்களே மேல வருவாங்க. அவங்களால முடியலன்னா வேற எங்க வந்து நிக்க போறாங்க? உங்ககிட்ட தானே வருவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை இருக்க சொல்லுங்க. அப்பா அவங்களுக்கு வேற வழியே இருக்காது, உங்களை நம்பிதான் இருக்கணும்னு அவங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லப்பா. அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வாழ்க்கையை வாழ விடாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்றீங்க. அவங்களால அது முடியாம போறதுனால நீங்க கோவப்படுறீங்க. தேவையில்லாம சண்டை வருது, குடும்பத்துல நிம்மதி போயிடுது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாதான் போகும். அன்பு பாசம் மட்டும் என்ன விதி விலக்காப்பா? சரிதா, இப்ப என்ன சொல்ல வர நீ? இவங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்தோன்னு அனுப்பி வைக்கணும், அப்படித்தானே? பாரதி, இததான் நான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். அப்பயே அனுப்பி வச்சிருந்தா இப்ப கத்தியை தூக்குற அளவுக்கு வந்திருக்குமா? ஏய், அவனை நம்பி அனுப்பி என் புள்ளைய பிச்சை எடுக்க சொல்றியா நீ? ஏங்க, அவர் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அவருக்கோ ஆண்டாளுக்கோ போடுற சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவரு ஒன்னும் ஓசியில உட்கார்ந்து சாப்பிடல. அவனுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஏ தர்மலிங்கா, உன் மக கழுத்துல இருக்க தாலி என் பேரை வாங்கி போட்டது. அவ சாப்பிடுற சாப்பாடு என் பேரை காசுடா. அவ எந்த வேலையாவது பார்த்து என் பேத்தையே நல்லாதான் வச்சுப்பான். ஆனா நீ தான் நடுவுல நந்தி மாதிரி இருந்துகிட்டு அதுங்களை பிரிச்சு விடுற வேலையை பாக்குற. ஏய் கிழவி, உன் ஃபேமிலிக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கோ, அதுக்கு நீ அப்பாவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. உன் பிரச்சனையே இதாண்டி. உனக்கு நல்லது சொன்னா கூட உங்க அப்பாவை தப்பா பேசக்கூடாதுன்னு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்க பாரு, அதான் உன் பிரச்சனை. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அது நீங்க நினைக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனா அவ உங்க கூட இருந்தா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. பாரதி, நீ சரியா சொன்ன. நீ சொல்றதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் தெரிஞ்சுதான் செய்யறானா இல்ல தெரியாம தான் செய்யறானான்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப என்ன? இப்போ நான் தான் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நீங்க அப்படி பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? எனக்கு இப்ப கூட ஒண்ணு இல்ல. இதா, அவளுக்கு அவனை தான் பிடிக்கும்னா இப்பவே கூட்டு போய் சந்தோஷமா இருக்க சொல்லு. நான் எதுவும் தலையிட போறது இல்ல. அப்பா, இதையே நீங்க இன்னும் சந்தோஷமா சொன்னீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. கர்தா, எனக்கு இவன் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல, அப்படித்தான். சரிப்பா, உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னில இருந்து ஒரு 3 நாளைக்கு வேணா ஆண்டாலும் அழகரும் எங்க வீட்டுல வந்திருக்கட்டும். இந்த 3 நாள்ல ஒரு புருஷனா அழகர் எப்படி இருக்காரு, உங்க பொண்ணு அவர் சந்தோஷமா பாத்துக்கிறாரா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அப்புறம் நீங்களே அதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நல்ல யோசனை பாரதி. இந்த 3 நாளைக்கு அப்புறமாவது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புத்தி வரட்டும். ஏய், இவன் கூட 3 நாள் வாழ்றதுக்கு நான் முதல்ல சம்மதிக்கணும். நீ என்ன சம்மதிக்கிறது?
ஒரு நிமிஷம் கூட என்னால உங்க கூட வாழ முடியாதுரே. சரி, இதுக்கு மேலேயும் நான் உங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தலாம் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதே நேரம் நீங்க நான் சொல்றத கேட்கலனா இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் நான் உங்க கூட இருக்கிற கடைசி நிமிஷமா இருக்கும். ஏய், இல்லனா இன்னைக்கே நானும் ஆதியும் தமிழை கூட்டிட்டு எங்க வழியை பார்த்துட்டு போயிடுறோம். நீங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. பாரதி பாரதி ஒரு நிமிஷம் இரு. நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு 3 நாள் தானே, உனக்காக வேணா இருந்து தொலைக்கிறேன். தாரு நீ தேவ. வேண்டாம் மாப்ள, நீங்க கிளம்புங்க. அத்தனா சொன்னா கேளுங்க. சரி இருந்து தொலைக்கிறேன் நான் 2-3 நாள். சரி, அப்ப 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க. மா, 3 நாளைக்கு போதும், அளவாவே எடுத்து கொடுங்க. நான் திரும்பவும் இதை தூக்கிட்டு அலையணும். அங்க என்னமோ பாத்திரம் இல்லாத மாதிரி. நியாயப்படி பார்த்தா மாப்பிள்ளையும் ஆண்டாலும் தனி கொடுத்தனும் போகும்போது இதெல்லாம் நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். நீ என்னடானா எதிர்த்த வீட்டுல வந்து 3 நாளைக்கு இருக்கணும்னு நீயே சொல்லி கூட்டிட்டு போற. இதை எந்த கணக்குல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே பக்கத்திலே இருக்கிறதும் பிரச்சனை தானம்மா. ரொம்ப தூரத்துல இருக்கிறதும் அதே மாதிரிதான். இந்த 3 நாள் ஆண்டாளும் அழகரும் ஒன்னா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லம்மா, அப்பாவும் ஆண்டாளும் பிரிஞ்சிருக்கணும். அப்பாவுக்கும் ஆண்டாளுக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரிவு வந்தாதான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் நடுவுல பிரிவு வரக்கூடாதுன்னு யோசிப்பாரு. ஏ பாரதி, உன் கூட்டுக்காரி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் செய்யறியே, ஓ வாழ்க்கை நல்லா இருக்க நீ என்ன செய்ய போற? ஏன் பாட்டி, நான் நல்லா தானே இருக்கேன். என் வாழ்க்கைக்கு என்ன? நல்லா இருக்கிறதுனா புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பாட்டி இருக்கேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுதானே இருக்கீங்க. ஆனா ஆதி அவனுடைய அம்மாவை விட்டுட்டு உன் கூட தானே இருக்கான். அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை ஆதிக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் பாரதி. ஆனா பாரு, திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போறான். அப்புறம் திடீர்னு உன்னை பார்க்க வரான். இந்த மாதிரி போறதும் வரதுமா இருந்தா ஆதிக்கு சிரமம் தானே. எனக்கு அவர் கஷ்டம் புரியாமலாம் இல்லம்மா, எல்லாமே புரியுது. ஆனா அதே நேரம் அவரை ஏத்துக்கிட்ட என்னால அவங்க அம்மாவை ஏத்துக்க மனசே வரமாட்டேங்குது. ஆதிக்காக அவங்கள நான் ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கவும் மாட்டேன்னு என் உள் மனசுக்கு தெரியுது. இருந்தாலும் வெளிப்படையா இப்ப என்னால அவங்கள ஏத்துக்க முடியலம்மா. ஆடு பகை குட்டி உறவுன்னு எப்படி பாரதி வாழ முடியும்? நீ அந்த ஆதி பெயரை ஏத்துக்கிட்ட மாதிரி நீ அவனோட அம்மாவை ஏத்துக்கிட்டா தானே முழுசா நீ அந்த பெயரை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகும். அது மட்டும் இல்ல பாரதி, எனக்கு ஆதியோட அம்மாவை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ முழுசா தெரியாது. நீ சொல்றதையும் ஆதி சொல்றதையும் வச்சு பார்க்கும்போது நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் ஆதியோட அம்மாவா இருக்கும்னு எனக்கு தோணல பாரதி. ஆதியோட மாமன், தமிழோட சித்தப்பன், உன் நாத்தனார் புருஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பணத்துக்காக இத பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஆதியோட அம்மா அன்னைக்கு ஆதி இருந்த சூழ்நிலையில அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு எதையாவது சொல்லிருப்பாங்க. இவங்களும் அதை புடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஆதியோட அம்மா தான்னு சொல்லி உன்னை நம்ப வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆதி மாதிரி ஒரு பையனை பெத்த அம்மா கண்டிப்பா தப்பா இருக்க மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுது. சரி தப்பு இதையெல்லாம் இப்ப யோசிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. பெத்த தாயிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பாவம். அது எதுக்காக பண்ணாலும் சரி, அதெல்லாம் பாவ கணக்குல தான் வந்து சேரும். பிறக்கும் போதே நல்லவன் கெட்டவன் யாருமே பிறக்கிறது இல்ல. அவங்க சூழ்நிலை நல்லதையும் செய்ய வைக்கும், தப்பையும் செய்ய வைக்கும். அந்த சூழ்நிலையில நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பார்த்தா இங்க பாதி பேருக்கு சண்டையே வராது. அத்தை சொல்றது கரெக்ட் தான் பாரதி. அவங்க சூழ்நிலையில நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போன்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை அவங்க செஞ்சது நியாயமா கூட தெரியும். நியாயம் அவங்க பக்கம் இல்லம்மா. ஆதிக்கிட்ட கூட அவங்க அம்மா விஷயத்துல முடிவு பண்ண கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்.
அவங்கள பிரிச்சு வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? ஒரு ஒரு காயத்துக்கும் ஒரு ஒரு மருந்து இருக்கிற மாதிரி அந்த மருந்து வேலை செஞ்சு காயத்தை ஆத்துறதுக்கும் ஒரு கால நேரம் இருக்குல்ல. காலப்போக்குல அந்த காயம் ஆறட்டும்மா. எல்லாம் அதுக்குள்ள சரியாயிடும் நினைக்கிறேன். அம்மா, நான் என்ன பத்தி பேசுனதுல நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். ஆண்டாளும் அழகரும் அங்க இருக்க போற 3 நாள்ல நீங்க 2 பேரும் அப்பா கிட்ட பேசி அவர் மனசை எவ்வளவு மாத்த முடியுமோ மாத்த பாருங்க. அவருக்கு அழகரை பத்தி எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. அவர் கண்டிப்பா மாறுவாரு. ஏய் தமிழ், யார் மேல கோவமா இருக்க? யார் மேல கோவமா இருக்கிற நீ? ஏன் மேல கோவமா? இந்தாரு ஓ மேல அத்தை மேல தானே கோவம்? உங்க 2 பேர் மேலயே கோவமா தான் இருக்கேன். ஏய் தமிழ், ஏய் நான் என்ன பண்ணுவேன்னா? நான் மட்டும் என்ன பண்ணேன்? நீ தான் என்ன பண்ணிருப்ப. நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நடுவுல வர? நானும் தானே அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எதுக்கு நடுவுல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அப்படிதான் பேசுவேன். அவ என் மேல கோவமா இருக்கேன்னு சொன்னா அதனால தான் வந்தேன். ஏய் என் மேல என்னடி கோவம் உனக்கு? ஏன் மேலயும் தானே கோவமா இருக்கேன்னு 2 பேர் மேல தானே சொன்னா. எனக்கு தெரிய இங்க பாரு, வேண்டாமா? நான் தானே முதல்ல கேட்டேன். யாரு கேட்டா என்ன? 2 பேர் மேல தானே இருக்கறா. என்னன்றது அவகிட்ட கேப்போம். ஏய் பாரு, ஏன் நான் கேட்ட அப்புறம் கேட்க மாட்டியா? ஏய் நீ சொல்றீ, நான் தானே உன்னை முதல்ல கேட்டேன். இப்ப தெரியுதா நான் ஏன் கோவமா இருக்கேன்னு? நாங்க என்ன பண்ணுவோம்னா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால தான் நானு, என் அப்பா, என் அம்மா 3 பேரும் சந்தோஷம் இல்லாம இருக்கோம். நீங்க சந்தோஷமா இல்லாததுனால தானே நானும் சந்தோஷமா இல்லாம இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இல்லாத வரைக்கும் எங்க அப்பா அம்மா இங்கே தான் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. உங்களாலதான் அவங்களும் இப்படி இருக்காங்க. ஏய் தமிழ், இங்க பாரு, அந்த மாதிரிலாம் இல்ல. நாங்கெல்லாம் சண்டை போடலாம், நல்லாதான் இருக்கும். அதானே? ஆமாண்டி, நானும் மாமாவும் சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சண்டைலாம் போடல. இல்ல மாமா, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இவ தான் சீரியஸா எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. நாளா விருப்பத்துல எதுவும் தொடல. தமிழ் கேட்டா தொட்டேன். நானும் அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? அவ தமிழ் ஒண்ணு இல்லையே. ஆண்டாளத்துக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமாமா. அதான் என் காதுல குசு குசுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா ஆமா, உன் மாமாக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன வெக்கமா இப்போ கேளு. அடிச்சுக்குவீங்க. இங்க வந்தா கொஞ்சிப்பீங்கல்ல. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இது தமிழ். அப்பனா இவங்க கொஞ்சிட்டு தான் இருக்காங்களா? ஆமா தமிழ், இன்னும் 3 நாளைக்கு உங்க நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னா 2 பேருக்கும் கண்டிஷன் இருக்கும். கண்டிஷனா? என்னடி கண்டிஷன்லாம் போடுற? என்ன கண்டிஷன்? இவங்க இங்க இருக்க போற 3 நாளும் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. உனக்கு தான் கண்டிஷன். உனக்கு மட்டும்? அப்புறம் அழகர் மாமா என்ன சொன்னாலும் ஆண்டாளத்தை செய்யணும். ஓ, இந்த கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி ஆண்டாளத்தை என்ன சொன்னாலும் அதை மறுக்காம நீங்க செய்யணும். கேட்டியா? கேட்டியா? கேளு. கேக்கல. உனக்கு காது கேட்காது, அவ்வளவுதான். சூப்பர் தமிழ். அதையும் மீறி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் தனி கொடுத்துன்னு போயிடுவேன். ஏய், நீ எப்படி தனி கொடுத்துன போவ? ஆமாம்மா, இவங்கெல்லாம் வர வர ஓவரா பண்றாங்க. இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. அதெல்லாம் சரி, முதல்ல உனக்கு தனி கொடுத்துன போறதுனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. இப்ப நீயும் அப்பாவும் தனியா இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தானே தனி கொடுத்தனும். அது சரிதான். ஆனா நீ எப்படி தனியா தனி கொடுத்துன்னு போவ? நான் தனியாலாம் போக மாட்டாத்த. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு எங்க அம்மாவை இங்க விட்டுட்டு நானும் எங்க அப்பாவும் தனி கொடுத்துன்னு போயிடுவோம். ஒருவேளை அழகர் மாமா தப்பு பண்ணா அவரு ஃப்ரெண்டு எங்க அப்பாவை இங்க தனியா விட்டுட்டு நானும் எங்க அம்மாவும் தனி கொடுத்துன்னு போயிடுவோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நானும் உங்க அப்பாவும் எதுக்கடி பிரிஞ்சிருக்கணும்? பின்ன இவங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேர் தானே ஃப்ரெண்டு. அப்ப அவங்க தப்பு பண்ணா உங்களுக்கு தான் தண்டனை. கண்டிஷன் தான். 3 நாளும் சண்டையே போடாம இருந்தாதான் நீ, நான், அப்பா 3 பேரும் ஒண்ணா இருப்போம். இல்லைன்னா தனி கொடுத்துணும் தான்.
தண்ணி கூட எடுக்கிறேன் நான் சொன்னாவ நமக்கு அதான், அதான். இது பாருங்க, நானும் ஆதியும் ஒன்னா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அம்மா தாயே, நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் என் புருஷனோட ஒன்னா இருக்கேன். அதுக்கு எடுத்து விட்டுறாதம்மா. அழகர், உங்க தங்கச்சி பாரதியோட வாழ்க்கையும் உங்க ஃப்ரெண்டு ஆதியோட வாழ்க்கையும் இது ரெண்டுமே இப்போ உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. ம்? லட்சுமி, ஏய் என்னாச்சு? ஏன் தக்காளி எவ்வளவு கம்மியா போடுற? வழக்கமா போடுற மாதிரி போட வேண்டியதானே? அவளெல்லாம் வேண்டாம் அத்தை. அதான் ஆண்டாலும் மாப்பிளையும் இங்க வர போறது இல்லல்ல. அப்புறம் என்ன, அளவாவே சமைக்கலாம். சரிதா. என்னது சரி. வரப்போறது இல்லையா? இப்பதான் 3 நாளைக்கு மட்டும் சொன்னீங்க. இப்ப என்னடா வரப்போறது இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவ வந்தா என்ன, வரலைன்னா என்னடா? அதான் அவ புருஷன் இருக்கான்ல, அவன் அவளை பாத்துக்குவான். நீ உன் பொண்டாட்டியையும் இங்க இருக்கிற உன் புள்ளையும் நல்லா பாத்துக்க. அத்தா, என்ன எனக்கு தெரியாம ஏதோ திட்டம் போட்டுருக்கிற மாதிரி தெரியுது. ம், ஆமா, அப்படியே திட்டம் போட்டு கொள்ளடிக்க போறேன் பாருங்க. அத்தா பாரதி, வாத்தா வா. ஆண்டாள் நல்லா இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ? அப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. அவ போய் முழுசா 1 மணி நேரம் கூட ஆவல. அதுக்குள்ள என்ன நல்லா இருக்காளா நல்லா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? முதல் தடவை அவர் பொண்ணு பிரிஞ்சிருக்காருல, அதான் இப்படி கேக்குறாரு. நீ கவலையே படாத பவி. நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போனாலும் அப்பா இப்படிதான் துடிப்பாரு. ஆமா, கிழிப்பாரு. நீ வேற சும்மா இரு பாரதி. அவனுக்கு இவெல்லாம் ஒரு புள்ளையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆண்டாளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவளதான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். ஏன்பா, அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்காதா? ஏதா என்னதா நீ? அதான் ஏதோ வயசான காலத்துல உளறிட்டு இருக்குது பவி. அத போய் நீ பெருசா பேசிட்டு இருக்கிறியதா? அது சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா. நீங்க உண்மையா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்ல அக்காவை பிடிக்குமா? ஏதாயே, நீங்க 2 பேரும் என்னோட கண்ணுகடா. அத்தா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வெய்யி, இந்த என்ன பெத்தவளும் உன்னை பெத்தவளும் நீ எனக்கு புள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதா ஆண்டாளை கேட்டேன்னு சொல்லு. பாரதி, நீ உட்காரு. பாரதி, அவர் அவ்வளவு ஈஸியாலாம் நம்பிடாத. உள்ள அப்படியே எரிமலை மாதிரி துடிச்சிட்டு தான் இருப்பாரு. ஆனா வெளியில காமிக்காம சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப நீ ஆண்டாளையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போயிருக்கல, அதுக்கு உன் மேலையும் கோவம் இருந்தாலும் இருக்கும். ஆனா வெளியில எல்லாம் காட்டிக்க மாட்டாரு. இந்த கோபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கோவணம் கூட வாங்க முடியாது. இப்படியே அவன் கோவச்சுக்கிட்டே திரிய வேண்டியதுதான். பாரதி, நீ அவசரப்பட்டு 3 நாள்னு சொல்லிட்ட. 3 மாசமோ 4 மாசமோ தனியா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அட நீங்க வேறம்மா, 3 நாளைக்கே அவர் இந்த பேச்சு பேசுறாரு. 3 மாசம்லாம் சொல்லியிருந்தா அவ்வளவுதான், வீடே பிரளயமாயிருக்கும். நீ சொல்றது சரிதான் பாரதி. கைய தட்டிக்கிட்டு ஆடுறவனுக்கு கொட்டடிச்சு விட்ட மாதிரி அப்படிலாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இவ்வளவு நடந்திருக்காது. எது எப்படியோ இந்த 3 நாள்ல ஆண்டாள் மனசு மாறினா நல்லா இருக்கும். அம்மா, அவளா மாறுவான்னு எதிர்பார்த்தோன்னு வைங்க, கடைசி வரைக்கும் மாற மாட்டா. நாம தான் ஏதாவது பண்ணி மாத்தணுமா. முதல்ல அவங்க 2 பேரையும் தனியா இருக்க விடுவோம். அவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும். அதான் நானும் ஒரு 3 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்கல்ல. அதெல்லாம் சரி, நீ எங்க போக போற? லட்சுமி, அவ போறது இருக்கட்டும். ஆண்டாளு கேட்டா நீ என்ன சொல்லிட்டு போவ? ஏன் பாட்டி, இவ்ளோ யோசிச்சவ அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? இப்பதான் அந்த குறி சொல்ற அம்மா வந்துட்டு போனதுல இருந்தே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னா ஆண்டாளும் நம்புவா, அழகரும் நம்புவாரு. சரி பாரதி, அது இருக்கட்டும். நீ எங்க போவ? அதெல்லாம் ஆதி பாத்து பாருமா. இங்க பாரு பாரதி, பேசாம நீ உன் அத்தை வீட்டுக்கே போயிட்டு வரலாம்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை கண்டுக்காமையே இருப்பேன்? ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்ல. எனக்கு அங்க போக கூடாதுன்னா இல்லம்மா, கொஞ்ச நாள் போட்டுன்னு பாக்குறேன். முதல்ல ஆண்டாள் அழகரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா, நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதும் நீங்க ஆண்டாளுக்கு தேவையான பாத்திரம், மசாலா ஐட்டம், அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்க. அப்பதான் அவளுக்கும் குடும்பம் நடத்தணுங்கிற எண்ணம் வரும். இல்லனா அங்க அழகர ஹோட்டலுக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவா. பாரதி, அவளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா காசு எப்படி கையில நிக்கும்?
எனக்கு என்னமோ அக்கா மாறிடுவான்னு தோணுது. எப்படி சொல்ற? எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய தெளிவு வர்றது தானே இயற்கை. உங்க அக்கா மாறினாலும் உங்க அப்பா அவளை மாறவே விட மாட்டார். அம்மா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 நாள்ல அப்பாவையும் ஆண்டாளையும் பேச விடாம பாத்துக்கோங்க. இல்லனா திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். சரி பாரதி, நீ நல்லபடியா போயிட்டு வா. 3 நாள் நான் பாத்துக்கிறேன். ம்.